நாங்கள் பிறந்து வளர்ந்த எல்லாமே கிராமம்தான். கிராமம்னு ஃபஸ்ட்டு சொன்ன உடனே மைண்டுக்கு வர்றது திருவிழா தான். அந்த திருவிழாவில் இருக்கிற லைட்டிங்கு, சவுண்டு, நைட்டு வெடிக்கிற பட்டாசு, அப்புறம் பாட்டு, குத்த வச்ச பொண்ணு எல்லாம் அத்தை பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடும்போது இருக்கிற வைப் இருக்கே, அதெல்லாம் எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சின்ன வயசில் திருவிழாவை வந்து பார்த்து ரசிக்கிற வயசுங்க. இப்போது 7 கழுத வயசாகிடுச்சு. நானே ஒரு திருவிழா எடுத்து நடத்துகிற வயசு. எங்கள் ஊர் பசங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து நிறைய ஃபங்க்ஷன், நிறைய திருவிழாலாம் எடுத்து நடத்தியிருக்காங்க. அவங்க இப்போ கூட சமீபத்தில் ஒரு திருவிழா நடத்துனாங்க. ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுல மாமா? நல்லபடியாக முடிச்சிட்டோம். நேற்று வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாருமே எப்படி தெரியுமா, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் வந்த உடனே கடைசியாக அவங்க பேசிகிட்டு இருக்கப்போ இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு 10 10லேன்னு தெரில, கடைசியில் 10லாம் சொல்லுவாங்க, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஷேர் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே அதே மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம ஊருக்காரங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன சொன்னாங்க மாமா? ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கும், 5 பேர் சமாளிக்கிற முடியுதா? முடியலல்ல. வீட்டுக்கார அம்மா, 2 பிள்ளைங்க, மாமியா, மாமனார், அப்பா, அம்மா, இத்தனை பேரை நம்ம சமாளிச்சிடுறோமா? ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. சொல்கிறவங்க சொல்லட்டுமே, நம்ம மனசுக்கு எது செய்யணுமோ அது செஞ்சுருவோம். எனக்கு சாப்பாடு வரல, உனக்கு காரமாக இருக்குன்னு அதெல்லாம் சரி பண்ண முடியாது. எல்லாம் சொல்லத்தான் செய்வாங்க. எல்லாத்தையும் ஏற்றுக்கிறதா பொது சேவையில் ஈடுபடணும். இந்த ஃபங்க்ஷன் எடுத்து நடத்துனதில் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தவரை நான் பார்த்தேன். பட் நீ அவர் யாருன்னு சொல்ல ஒரு வாட்டி. கவல் மாமா எப்படின்னா அடிதாங்கும் இதயம். என்ன அடித்தாலும் தாங்குவார். அஞ்சாலும் ஏற்றுக்குவார், சிரிச்சாலும் ஏற்றுக்குவார், பாராட்டாலும் ஏற்றுக்குவார். அந்த மாதிரி ஆள் இருக்கிறதுனால அது அவரை வச்சு தான் இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு எங்கள் சங்கம். மச்சி, இப்போ நீ ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்த போகிறேன்னா என்னெல்லாம் பண்ணுவேன்? ஃபங்க்ஷன் நடத்துகிற அந்த டேட் அன்றைக்கி பெர்மிஷன் வாங்குவேன் மச்சி. அந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு நமக்கு என்ன வேணும்? அமௌண்ட் வேணும். காசு வசூல் பண்ணுவேன் ஊருக்குள்ளே போயிட்டு. ரைட்டு, ஓகே. அடுத்த ஃபங்க்ஷனுக்கு பிளான் பண்ணிடுவோம். ஆமாம், பிளானிங் இருக்குது. பிளானிங்னா நீ என்னென்ன பண்ணுவேன் சொல்லு. அவங்களுக்கு குழந்தைங்க எல்லாருக்கும் பெரியவங்க அதுக்கேற்ற மாதிரி போட்டிகள் வைப்போம். போட்டி வைக்கணும். அதுக்கப்புறம் ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணணும். ஓகே. அப்புறம் தண்ணி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி போட்டியெல்லாம் வச்சுட்ட அவங்களுக்கு என்ன கொடுக்கும்? ப்ரைஸ் கொடுக்கணும். ஆமாம், ப்ரைஸ் எல்லாமே ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி வச்சுட்டு அதுவுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். ஆமாம். ஸோ இவ்வளோ வேலை இருக்குது மச்சி. நாம் இப்படிலாம் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுறதுனால நமக்கே தெரியாமல் நம்ம நிறைய விஷயம் கற்றுக்குறோம். அது என்னென்னு உனக்கு தெரியுமா? நம்ம ஷெட்யூல் பண்ணி வச்ச மாதிரி கரெக்ட் டைமில் நடக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் அங்கே நடக்குதா, எல்லாரையுமே கொண்டு வந்து இன்வால்வ் பண்ணணும். ஓகேவா? பீப்புள் என்கேஜ்மெண்ட். நிறைய க்ரௌட் சேர்ந்துட்டாலே அந்த இடத்துல நிறைய ப்ராப்ளம் வரும் மச்சி. அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணணும். அந்த இடத்துல வந்து நமக்கு என்ன முக்கியமாக தேவை? பொறுமை வேணும். வசூல் பண்ண காசு மச்சி, அதை வந்து கரெக்டாக என்ன செலவு பண்ணியிருக்கோம், என்ன செலவு பண்ணல, எவ்வளோ காசு வந்து மிச்சமாயிருக்கு, இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியில் வரும். 50லேருந்து 100 பீப்புள்ஸ் வருவாங்க மச்சி. அவங்க எல்லாருமே நம்ம மேனேஜ் பண்ணணும். பீப்புள் மேனேஜ்மெண்ட் அந்த இடத்துல வருது. இவ்வளோ விஷயம் நம்ம கற்றுக்குறோம் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா. நாளைக்கு வந்து நீ ஒரு பிஸ்னஸ் பண்ணுற, இல்லை நீ போயிட்டு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுற அப்படின்னா இந்த எல்லா ஸ்கில்ஸுமே உனக்கு கண்டிப்பாக தேவை. ஆமாம். அந்த இடத்துல உன்னை வந்து ஒரு வருஷம் ட்ரெயினியாக வச்சுருக்கான் அப்படின்னா இந்த ஸ்கில்ஸ்லாம் இருக்கானான்னு மட்டும்தான் பார்ப்பான் அவன். ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம ஊர்லேயே ஒரு சின்ன ஃபங்க்ஷன் எடுத்து நடத்துறதுனாலே அவ்வளோ விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, யூஸ்ஃபுல்லாக இல்லையா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல் தான். யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. வெளியில் போய் கற்றுக்கிற விஷயம் நம்ம ஊர்லேயே கற்றுக்குறோம் அப்படின்னா அது யாராலையும் சொல்லிக் கொடுக்க முடியாது. நல்ல இது விஷயந்தான். நம்ம வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவோம், அந்த பசங்க வந்து சும்மா காசு வசூல் பண்ணுறாங்கப்பா, அவங்க அந்த காசை வந்து செலவு பண்ணிக்கிறாங்க, அவங்க வந்து வெட்டியாக சுற்றுறாங்க, 10 பேர் சேர்ந்துட்டு 4 பேர் கூட சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் வந்து தப்பு தான். இதை வந்து நான் நியாயப்படுத்தியெல்லாம் பேச மாட்டேன். பட் அதுக்குள்ளே இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது, நிறைய நல்ல விஷயம்லாம் இருக்குது. ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ஃபண்டு கொடுத்தவங்களுக்கும் வந்து நல்லபடியாக இந்த ஃபங்க்ஷன் நடத்தி கொடுத்த பெரியவங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. ஃப்ளாஷ்பேக். இல்லை என்ன நினைக்கிறாங்க, வரியை கொடுத்துட்டோம், ஃபங்க்ஷனுக்கு வந்தோன்னே ஏதாவது ஒன்று 10 லட்சம் கொடுக்கலன்னா எடுத்தோடனே நாங்கள் வரி கொடுத்தோம்ல ஒரு டைலாக், அதில் பட்டு அனுபவனுக்கு தான் தெரியும். காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு ஒரு இடமாக ஏறி இறங்கி ஒரு வீடாக போய் கதவை தட்டி, ஐயா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், உங்களால் முடிஞ்சதை கொடுங்கன்னு கேட்டு எடுத்து அலைஞ்சி 1 வாரம் 2 வாரம் அப்படியே அலைஞ்சி எல்லாம் செஞ்சு கடைசியில் நம்ம கிடைக்கிறது நம்ம கெட்ட பேர் தான். வருஷத்துக்கு ஒரு நல்ல நாள் அதுவுமா ஒரு 6-7 ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி வந்துடணும், ஜாலியாக இருக்கும். 6-7 ஃபங்க்ஷன் வைக்கிறனா ஒரு மொட்டை போடணும், உனக்கு காது குத்தணும், அதுவும் நல்லது தானே. செலவு பண்ண அப்போ காசு வச்சுருக்கேன் நிறையா, அவங்க கொடுப்பாங்களே மொய் எழுதுவாங்களே, நான் 500 செலவு பண்ணிட்டு 1000 மொய் வாங்கிடுவேன் ஒவ்வொரு ஆள்கிட்ட. வாங்குவேடா. உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க
வீடியோ நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ லைக் கமெண்ட் போட்டுட்டு கிளம்பிடுங்க. பாய். பாய்.